Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. This is Inzumam Hakatai. Today I'm going to share about Waqf Amendment Bill 2024. இந்த ரீசெண்டாக இந்த பிரச்சனை தான் நடந்துருக்கு. என்னன்னா வக்ஃப், அதாவது 1995 வந்து வக்ஃப் கொண்டு வந்துட்டாங்க. அப்பயே இப்போ கொண்டு வராங்கன்னா இது வந்து அமெண்ட்மெண்ட், அதாவது பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த திருத்தங்கள் வந்து பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தா காங்கிரஸ், திமுக, விசிகே கட்சி இவங்கலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வந்து பல திருத்தங்கள் வந்து ரொம்ப, அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதகமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்களாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மோஸ்ட்லி இஸ்லாமியர்கள் கூட வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது வக்ஃப்னா என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இஸ்லாமிய நபர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பள்ளியாசல் கட்டுறதுக்காகவோ அல்லது மதரசா கட்டுறதுக்காகவோ வந்து அவர் வழங்குவது தான் வக்ஃப்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 8,70,000 நிலங்கள், அதாவது அவ்வளோ சொத்து வந்து வக்ஃப் வாரியம் வந்து பாதுகாத்து வந்திருக்குது. கணக்கின்படி தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் 3வது இடத்த வக்ஃபோட புரிஞ்சிருக்குது. இந்த பல திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்கனால இது இஸ்லாமியர்களுக்கு பாதகமாக இருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை நமக்கு பாதகமாக்காமல் சாதகமாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.